ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து கோல்டு பற்றின ஒரு விஷயம் தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு கோல்டு ரொம்பவே பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு பெரிய சப்போர்ட், எப்படி சொல்கிறது, நம்மளும் வந்து ஒரு இந்த சொசைட்டியில் வந்து ஒரு லெவலில் இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஆதாரமே அந்த கோல்டு தான். ஸோ இப்போ வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையை விட ரொம்ப ஹை ஆயிடுச்சு. அது பார்க்குறப்பெல்லாம் அந்த சன் டிவி நியூஸில் வந்து ஈவினிங் 6:30க்கு போடுறப்பெல்லாம் வந்து பக்குன்னு இருக்குது. அது இல்லாமல் ஜிஆர்டில் அப்பப்போ ரிமைண்டர் வேறு ஒரு எனக்கு மேலே பாப்பப் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் கூட ஹை ஆகுது. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும், என்ன ஆகுனே தெரில. சுத்தமாக வந்து எப்படி சொல்கிறது, கோல்டு மேலே இருந்த அந்த ஒரு ஆர்வம்னு சொல்லுவாங்க, அது சுத்தமாக போயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குன்னு இப்போ இருக்குது. பட் இது வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூர்னே எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு கோல்டு ரேட் அதிகமாகச்சுன்னா எப்படி சொல்கிறது, இந்த நாட்டில் எப்படி நம்ம நடக்கிறது போகிறது வர்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இருக்க வந்து இந்த கோல்டை வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே எப்படி சொல்கிறது, கோல்டு ரேட் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாமே கூட ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கலாம். இவ்வளோ தான் போடணும் அப்படின்ற மாதிரி அதுவும் கிடையாது. அதுக்கு மேலே 3% ஜிஎஸ்டி, இதெல்லாம் எப்படி வாங்கணும்னு நினச்சாலே வந்து தலையை சுற்றி போகுது. எதுக்குமே எந்த கண்ட்ரோலுமே இல்லாமல் ஒரு லிமிட்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. இது யாராவது ஒருத்தவங்க இந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு ஹையர் பீப்புள்ஸ் யாராவது ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்தால் தான் உண்டு. இந்த இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபினான்ஸ் இது கொடுப்பாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது குறைஞ்சா ஒரு ஜிஎஸ்டியில் இந்த மாதிரி ஏதாவது குறைஞ்சாதான் அட்லீஸ்ட் குறையும். அப்படியே குறைஞ்சாலும் இன்னும் குறைஞ்சிட போகுது. இப்போ 15,000-20,000 அதுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000-2000 2,000 குறைய போகுது. அவ்வளோதானே, ஒரே பெரிய மாற்றம். எனக்கு தெரிஞ்சு வேஸ்டேஜ் ஃப்ரீ இல்லை, வேஸ்டேஜே இல்லை, ஏதாவது ஆஃப் வேஸ்டேஜ் இந்த மாதிரி கொடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் நகை ஏதோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு கிராம் கணக்கிலேயாவது வாங்கி வைக்கலாம். ஏன்னா அது என்னைக்காவது யூஸ் ஆகாதா, அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஆசை தான். கோல்டு வந்து வாங்குறது வந்து எல்லாருக்கும் ஒரு கனவாக போயிடுச்சு. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா 50 இருந்தது, 60 இருந்தது, அப்படியே டே பை டேவாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆனால் கூட பரவாயில்ல, டே பை டே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் பெரிய ஹைலைட்டே. இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டே இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே சில்வர் வந்து எனக்கு நார்மலாக வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ சில்வரில் வந்து நான் அவ்வளோவா மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ண விருப்பப்பட மாட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். எனக்கு கோல்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. கோல்டை தாண்டி வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணுன்னா எதில் பண்ணணுன்றது எனக்கே கொஞ்சம் நல்ல ஐடியா இல்லை. நானே வந்து சாட் ஜிபிடிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் அப்படி பண்ணணுன்னா எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், அதுதான் அடுத்து ஒரு ஹை லெவல் ரிட்டர்ன்ஸ்க்கு போகணுன்னா அதுதான் இருக்குது. ஸோ லேண்டெலாம் போகணுன்னா நமக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. நம்ம ஊர் பரம்